நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது தடியடி நடத்தப்பட்டது குறித்து விவாதிக்க வலியுறுத்தி முழக்கம். மக்களவையில் கடும் அமளிக்கும் இடையே தாக்கல் செய்யப்பட்டது பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா. मेरे विचार में निर्णय हवालों के पछुआ अनुमति प्रदान की जाती है. माननीय मंत्री जी, अब विधेयक पूरा பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தினார். பொதுத் தேர்வு சட்ட திருத்த மசோதாவின்படி முறைகேடு செய்தோருக்கு 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை. மேல்முறையீடுகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் புதிய சட்டத்தில் விதிமுறை. நாடாளுமன்றத்தின் முன் போட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்கள், ஆளும் கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிரெதிராக நின்று முழக்கங்களை எழுப்பினர். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அறிக்கை தயார் செய்யும் பணியில் அரசு தீவிரம். கனிம வளத்துறை தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் கலந்து ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது உள்துறை ஆய்வுக் கூட்டம். தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட மார்க்கண்டேயன் எம்எல்ஏவை சந்தித்தார் உதயநிதி. மார்க்கண்டேயனுக்கு பல்வேறு விதமான பழங்களை வழங்கி ஆறுதல். திமுக எம்எல்ஏக்களை கைது செய்வதும் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதையுமே முழுநேர பணியாக செய்து வரும் தவிக அரசு பல்வேறு புகார்களில் சிக்கியுள்ள தவிக நிர்வாகிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. சொல்லப்போனால் அவங்களுடைய கட்சிக்கு நிர்வாகிகளே இன்னைக்கு பல்வேறு புகார்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து, உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களாம் சொல்கிறேன்னு இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 hour ஜாபாக செஞ்சு கொண்டு. தவிகாவில் இணைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக மீண்டும் வலியுறுத்தல். ராஜினாமா செய்தவர்கள் அளித்த விளக்க நகலை வழங்க வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் கோரிக்கை. நாளை மாலை நடைபெறுகிறது திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெறும் என அறிவிப்பு. வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு. விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் தீவிரம். சென்னையில் கூவம் ஆற்று பகுதியை தூர்வாரி பராமரிக்கும் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் ஆனந்த். தூர்வாரும் பணி தொடக்க நிகழ்ச்சிக்கு பைக்கில் வந்த அமைச்சர் ஆனந்த் காரில் வருவார் என அதிகாரிகள் கட்சியினர் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் பைக்கில் சர்ப்ரைஸ் விசிட். சமூக பெண்ணை காதலித்த ஒரே காரணத்தால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட மின்பொறியாளர் கவினின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மரியாதை.
தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. சட்டம் கொண்டு வருவதற்கான பணிகள் நீதிபதி தலைமையில் நடந்து வருவதாக விளக்கம். இப்பொழுது அரசியல் கட்சிகளை நாங்கள் அவருடைய கருத்தை கேட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 9 மாதம் அவர்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் என்று நான் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடம் இது குறித்து நான் பேசினேன். இப்பொழுது இடைக்கால அறிக்கையை அவர்கள் கொடுத்த பிறகு அது தொடர்பாக ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் குறித்து கட்டாயம் கொண்டு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்த துரைமுருகன் எதிர்ப்பு. நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் உச்சநீதிமன்ற உத்தரவு வீணாகிவிடும் என்று எச்சரிக்கை. எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை. நாங்கள் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுறீங்களான்னு கேட்டால் அந்த ஆர்டரே செல்லாதவர் ஆக்குற மாதிரி போயிடும். லாட்டரியில் கவனம் செலுத்தும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு காவிரி மேகதாது அணை விவகாரம் புரியாது என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி காட்டு. திமுக அரசின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஆதவர்ஜுனா கூறியிருப்பதாக கண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 3.5 டிரில்லியன் டாலராக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிப்பு. தவிக தலைமையிலான புதிய அரசு மெத்தனமாகவும் மெதுவாகவும் செயல்படுவதை இளைஞர்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக சாடல். திமுகவுக்கு மாற்றாகவே மக்கள் தவிகவுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் சுட்டிக்காட்டி பேச்சு. 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஏதோ அப்படியே நடக்குது, இன்னும் ஸ்பீட் பத்தல. அப்புறம் மக்கள் நம்பிக்கை இழந்துட போறாங்க. அப்புறம் உங்களை தேர்வு பண்ணது தமிழ்நாடு அரசு தேர்வு பண்ணதே காரணம் திமுக ஊழலை ஒழிக்கணும்னு அந்த கண்ணோட்டத்தில் தான் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் மெதுவாக போயிட்டு இருக்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தமிழகத்தில் தாது மணல் விவகாரத்தில் ஊழலை ஒழித்தால் ஆண்டிற்கு 60,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என அன்புமணி தகவல். கனிமவளத்துறையில் அமைச்சர் பிரபுவின் ஆய்விற்கு பின்னரும் முறைகேடுகள் தொடர்வதாக குற்றச்சாட்டு. புதிய அரசு நாங்க அவ்வளவு நடவடிக்கை எடுப்போம்னு நான் ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். 2 மாசம் ஆயிடுச்சு. அமைச்சர் பிரபு அவர் போய் பார்த்துட்டு வந்தாரு, ஒன்னும் நடக்கல. நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தேன் நான், இது விசாரணை பண்ணுங்க. அவர் போய் பார்க்கறப்போ அந்த லாரிஸ் எல்லாம் உள்ள மறைச்சிட்டாங்க கிராமத்துல. வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கு. ஊழல் செய்வதற்காகவே முந்தைய அரசுகள் தனியாரிடம் மின்சார கொள்முதலில் ஈடுபட்டதாக அன்புமணி குற்றச்சாட்டு. 3 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யக்கூடிய 1 யூனிட் மின்சாரத்தை 15 ரூபாய் கொடுத்து வாங்கியதாகவும் கண்டனர். தனியார் கிட்ட மின்சாரம் எவ்வளவு வாங்குறாங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபாய், அதிகபட்சம் 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு யூனிட் மின்சாரம். அரசு துறையில தயாரிக்கின்ற அந்த மின்சாரம் எவ்வளவுனா 2 ரூபாய் 90 பைசா, 3 ரூபாய் 3.25 ரூபாய்க்கு தயாரிக்கின்ற மின்சாரத்தை இவங்க 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. இதனாலதான் இவங்க கடந்த 10-15 வருஷமா இந்த அரசு மின்துறையில எந்த கவனமும், மின் திட்டங்கள்ல எந்த கவனமும் செலுத்தல. அவ்வளோ கொள்ளடிச்சு. இதை ரெகுலேட் பண்ணாலே போதும். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் மிக அதிக அளவில் விவசாய கடன் நிலுவையில் உள்ளதாக மத்திய அரசு தகவல். சுமார் 3,44,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிலுவை உள்ளதாக நிதி அமைச்சகம் தகவல். குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் நினைவு நாளையொட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள நினைவிடத்தில் ஏராளமானோர் மரியாதை. வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தொழுகையில் ஈடுபட்டு பிரார்த்தனை செய்தார்.
முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஒருவரை தாம் அமைச்சராக்குவதற்கு முன்பு ஜெகதீஸ்வரி கொலை மிரட்டல் விடுப்பது போன்ற ஆடியோ லீக் ஆகி அதிர்ச்சி. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. தொகுதி மாறி வந்தால் கொன்று விடுவேன் என மிரட்டுவது போன்ற ஆடியோ வெளியாகி கட்சியினரிடையே சலசலப்பு. அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன், அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தரும் காலை விட மாட்டேன், காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். ஜெகதீஸ்வரியிடம் எதிர்முனையில் பேசிய தவிக சாத்தூர் வடமேற்கு ஒன்றிய செயலாளர் அண்மையில் கட்சியிலிருந்து நீக்கம். ஆடியோவை வெளியிட்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அந்த போன்ல அந்த ஒன்றிய செயலாளர் பேசுன மாதிரியும் என்னையும் தகாத வார்த்தையில் திட்டிவிட்டார்கள். கட்சியிலிருந்தும் சஸ்பெண்ட் செய்ய சொல்லி எங்க மாவட்ட செயலருக்கு உத்தரவிடவும் எனக்கு மன அளவில் ரொம்ப பாதிப்படைந்தேன். அதனால் அம்மா அந்த ஒன்றிய செயலாளர் பற்றி லட்சுமணன் பற்றி பேசிய ஆடியோவை நான் வெளியே விட்டுவிட்டேன். அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக தவிக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக தொடரும் சர்ச்சை. கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தவிக செயற்குழு உறுப்பினர் அனீஷ் பேரம் பேசுவது போன்ற ஆடியோ வெளியானது. மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். சரிங்களா, நான் இது கமிஷன்ல போறனால தான் நான் 12.5 முடிச்சது. இல்லன்னா நான் அது கூட நான் இது பண்ணேன். ஏன்னா எனக்கு 2.5 கண்டிப்பா அவங்க மத்த இதுல கோச்சுக்கலாம் 2.5 போச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுத்து முடிச்சு விட்டோம். ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு நான் 15,000 உங்களுக்கு 12.5 கொடுக்கறதுல இதெல்லாம் தெரியும் போது அடுத்து கேட்பாங்க இல்ல ஏன் அப்படி போச்சு. இப்ப அவங்க 15 இருந்தாலும் 12.5 தான் நம்ம கையில கொடுக்கணும். அவங்களுக்கு வரது 12.5 தான் எல்லாரும். அப்ப உங்களுக்கு அதே மாதிரி வரும்போது அவங்களுக்கு பெருசா தெரியாது. அப்ப ஏன் உங்களுக்கு 10 கொடுத்தேன் அங்க இது கொடுத்தேன்னு இது வரும். அதனாலதான் நான் கேட்டது. சபரிவர்மன் கொலை வழக்கு தொடர்பாக நாகர்கோவில் சிறையில் விசாரணை நடத்தினார் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா. நாகர்கோவில் சிறை கைதிகளிடமும் சிறை காவலர்களிடமும் தனித்தனியே விசாரணை. பழனி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு விசாரணைக்கு ஆஜரானார் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன். திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானவரிடம் தொடர்ந்து விசாரணை. வருகிற 31ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி சில்லறை விற்பனை கடைகளை அடைத்து போராட்டம். தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை செயல்படுத்தாததை கண்டித்து கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு நடவடிக்கை. சேலத்தில் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சேலம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழ்நாடு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதுகாப்பு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி விலக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. தமிழகத்தில் நடப்பாண்டில் 2வது முறையாக பால் தயிர் விலையை உயர்த்திய தனியார் நிறுவனங்கள். அமிர்தா, திருமாலா, ஜெர்சி, ஹெரிடேஜ், வேதா, சக்ரா நிறுவனங்களின் பால் தயிர் விலை லிட்டருக்கு ₹2 முதல் ₹4 வரை உயர்வு. தமிழகத்தில் எம்சாண்ட் ஆலைகளின் விதிமீறல்கள் குறித்து விசாரிக்க அரசு உத்தரவு என தகவல். பதிவை புதுப்பிக்காத எம்சாண்ட் ஆலைகள் மீது நடவடிக்கை என்றும் அறிவிப்பு. லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தால் தமிழக கேரள எல்லை சோதனை சாவடியில் கூடுதல் பாதுகாப்பு. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் காவலர்கள் அதிக எண்ணிக்கையில் குவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹560 உயர்வு. 1 பவுன் ₹1,06,960 விற்பனை.